உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேரறிவாணன். இன்னைக்கு நம்ம அறிவன் வலையொலியில் நம்ம கூட அண்ணன் யுவராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. மகிழ்ச்சிண்ணா. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய 59வது பிறந்த நாள். நேற்றுலேருந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கெலாம் சமூக வலைதளத்தில் திறந்தாலே போதும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க. பல இயக்கங்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லலை. அந்த ஒரு சிலரை பற்றி நம்ம அப்புறமா நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நம்ம பேசிடுவோம். நம்ம இனத்தில், நம்ம தமிழ் தேசிய இனத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் போல இனிமேல் ஒரு தலைவர் வந்து எப்படி பிறக்க மாட்டாரோ, அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் போல இனிமேல் ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு நம்ம பல காரணங்களை நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான சீமான் அவர்களை பின்தொடர ஆரம்பிச்சிருப்பாங்கண்ணா. நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன். நான் வெங்கடேசன் சொல்லி ஒருத்தரை பார்த்தேன். அவருடைய தாய்மொழி வந்து தெலுங்கு. நம்ம வந்து யாரையும் பார்த்தா அவங்க தாய்மொழி என்ன, உன்னுடைய ஜாதி என்ன, உன்னுடைய மதம் என்ன அப்படிலாம் நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே நம்ம கேட்கவும் மாட்டோம். அப்படி நம்ம பார்த்து பழகவும் மாட்டோம். ஆனால் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி தான், சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்குறவங்களோட நம்ம பழகவே மாட்டோன்ற மாதிரி தான் நம்ம வந்து அப்படி தான் இருப்போம். அப்படி தான் அந்த வெங்கடேஷ் அவர்கிட்ட பேசும்போது அவரே தான் சொல்கிறார், என்னுடைய தாய்மொழி தெலுங்குங்க, நான் எங்களுக்குன்னு ஒரு குழு ஒன்று இருக்குது, எங்கள் சமுதாயத்துக்குன்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் ஒரு தடவை அண்ணன் சீமான் அவர் பேசின ஒரு காணொலியை வந்து ஒரு 30 செகண்டுக்கு போட்டாங்க. சீமான் வந்து தெலுங்கர்களுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. எனக்கு சீமான் பேசின அந்த 30 செகண்டை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஏன் வந்து சீமான் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த முழு வீடியோ ஒன்று நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதை வந்து பார்க்கும்போது சரியாக தானே பேசுகிறாரு, நல்லா தானே பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்தடுத்து சீமான் பேச்சை கேட்க ஆரம்பித்தேன். அவர் வந்து இயற்கையை பற்றி பேசுகிறாரு, சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறாரு, மரங்களை பற்றி பேசுகிறாரு, மலைகளை பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து சரியாக தானே பேசுகிறாரு, வேறு எந்த ஒரு தலைவரும் இந்த மாதிரி பேசினது கிடையாது அப்படின்னு அவர் 1 மணி நேரம் பேசுகிறாருண்ணா. 1 மணி நேரம் பேசுனதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இணைஞ்சிட்டார். உறுப்பினர்கிட்ட வாங்கிட்டார். இப்போது களத்தில் பயணிச்சுக்கிருக்கிறார். இந்த மாதிரி வந்து பொதுவாக அண்ணனை வந்து திட்டணும், விமர்சிக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க தான், அப்படி பார்த்தவங்க தான் இன்றைக்கி அண்ணனுடைய பேச்சை வந்து கேட்டு இன்றைக்கி அவருடைய கரங்களை வந்து வலுப்படுத்தி இன்றைக்கி நின்றுக்கு இருக்கிறாங்க. இப்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி அண்ணனை பின்தொடர்ந்துருப்பாங்க. நீங்கள் எப்படின்னா அண்ணனை வந்து பின்தொடர ஆரம்பிச்சிங்க? இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது தம்பி, நான் பெங்களூரில் தான் படிச்சுட்டு இருந்தேன் 2015 டைமில். அப்போ அங்கே வந்து என் ஃப்ரெண்டு கன்னியாகுமரி பையன், அவன் வந்து சொல்கிறான், டே இங்கே பாடுறா நம்ம ஆள் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். நான் என்ன நம்ம ஆள் அப்படின்னோடனே நான் பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு சீமானன்னு தெரியுது. நான் அவரோட காணொலியெல்லாம் பார்க்கும்போது அதை நம்ம அந்த ஈழம் சார்ந்த அந்த தலைவரை பற்றி பேசுகிறது, அப்புறம் அங்கே இருந்த மக்கள் எப்படி தமிழில் அழிப்பு நடந்தது எல்லாம் நான் அவர் பேசுகிறத கேட்கும்போது எனக்குள்ள ஒரு தாக்கம் வந்து வருது அவர் பேசுனதுலேருந்து. ஏன்னா நான் 2009 அந்த டைம்லேயே வந்து அந்த மக்கள் தொலைக்காட்சியில் வந்து இந்த எம்எஸ்விஐயோட ஒரு அந்த இது எங்கள் நாடே அந்த பாட்டை வந்து போடும்போது நமக்கு ஒரு அதை கேட்கும்போதே நமக்கு ஒரு உணர்வு, ஒரு என்னமோ நடந்துருச்சு. அப்போ எனக்கு தெரியாது, அது ஏதோ நடந்துருச்சு, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் அந்த நான் 2015 அப்புறம் நான் அதை கேட்கும்போது அந்த அண்ணன் தான் வந்து அதை வெளிக்கொண்டு வராரு. அப்புறம்தான் அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு ஒரு 2 ஆண்டுகள் நான் அதிலேயே கடந்து வந்தேன். நான் கடந்து வந்ததுக்கப்புறம் இது நம்ம விட்டுறக்கூடாது, நம்மளும் இதுக்குள்ளே இறங்கிடணுன்ட்டு அப்புறம் 2017-18 அப்புறம் தீவிரமாகவே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒவ்வொருத்தங்கள அப்படியே யார் அங்கே பகுதியில் இருக்காங்களோ அவங்களோட வேலை செஞ்சு அப்படியே அவங்களோடையே பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். சிறப்புண்ணா. நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லை, ஆனால் சீமான் அவர்கள் அரசியல் களத்தில் இல்லாட்டி
நம்ம எப்படி இருந்திருப்போம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க? நான் வந்து எனக்கு இந்த புரிதல் வந்து ஏற்படுத்துறதுக்கு அண்ணனை தவிர வேறு யாரும் இல்லைன்னா நான் இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்திருப்பேனான்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த அதிமுக திமுகங்கிறதே வந்து ஒரு அது அசைக்க முடியாத ஒரு கட்சியாக வந்து நான் ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் இப்போ அண்ணன் நான் ஒரு சாமானியர் வந்து அரசியல் பண்ணணுன்னா அது அண்ணனை தாண்டி யார் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பார்த்துட்ட நடிகர்கள் இப்போ வந்தவங்களெல்லாம் பார்த்துட்டேன். நான் அப்போ வந்து எனக்கு தோணுது அதுதான், வேறு யார் வந்து 2 கட்சி தான் இருக்குது, இதுக்கு மேலே யார் வரப்போகிறாங்கிற ஒரு இதில் தான் நான் இருந்தேனே தவிர இவங்க அண்ணன் வரலைன்னா நான் அந்த அரசியல் இதுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த விழிப்புணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கவும் இருக்காது. அரசியல்னா என்னன்ற விழிப்புணர்வு அண்ணன் தான் ஏற்படுத்தினார். ஆமாம், அரசியல் என்பது வந்து மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்கு தான். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கும், வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. நான் ஒதுங்கி தான் இருந்திருப்பேன். நான் அதுக்குள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அரசியல் விழிப்புணர்வே இளைஞர்கள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. நான் ஒருவேளை அண்ணன் இல்லாட்டி நான் என்னவா இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு அணில் குஞ்சா இருந்திருப்பேன், ஒரு தற்குறியா இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு இப்போ பொதுவாக வந்து விஜய் அவர்கள் நடித்த படத்துலேயே வந்து ரொம்ப மோசமான படமாக வந்து எதை சொல்லுவாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த சுறா, அப்புறம் சுறாவை சொல்லுவாங்க. உண்மையாலுமே சுறாவை ட்ரோல் பண்ணும்போதெல்லாம் என் மனசு வலிக்கும். ஏன்னா நான் சுறா படத்தை நான் அந்தளவு நான் பார்ப்பேன், அந்தளவு நான் விஜய் அவர்களுடைய நடிப்பை நான் ரசித்து நான் பார்ப்பேன். விஜய் அவர்கள் வந்து ஆடக்கூடிய அப்படி சொல்லாதீங்க, என்ன இருந்தாலுமே வந்து அணில் வாழ் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம். சரி சரி. அந்த அளவுக்கு நான் சினிமாவில் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆடக்கூடிய நடனங்களெல்லாம் அந்த சுறா படத்தில் ரொம்பவே அழகாக ஆடுவார். எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாருமே சொல்லுவாங்க சுறா படம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ட்ரோல் பண்ணுவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது மனசு கஷ்டப்படும். இப்போ சுறா படத்தை பார்க்க சொன்னால் நான் பார்ப்பேன். அந்தளவுக்கு ஒரு ரசிகராக நான் இருந்திருப்பேன். அந்தளவுக்கு ஒரு தற்குறியாக இருந்திருப்பேன்னு கூட சொல்லலாம். எப்படி கரூரில் வந்து 41 பேர் செத்து போனாங்க, அதில் ஒருத்தனா நான் இருந்திருப்பேன். உண்மையை சொல்ல போனால் அப்படிதான், விஜயோடைய முகத்தை பார்த்துட மாட்டோமா, அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமான்ற அளவுக்கு நான் இருந்திருப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேனா நான் வந்து 2வது 3வது நம்ம படித்த சமயத்தில் அழகிய தமிழ் மகன் அப்படின்ற ஒரு கேசெட்டு, அந்த படத்தோடைய கேசெட் ஒன்று கீழே கிடக்குது. அதை எடுத்து வச்சுட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் எனக்கு இந்த அழகிய தமிழ் மகன் படத்துக்கு எனக்கு தேட்டர் கூட்டிகிட்டு போங்கன்னு நான் அழுதுவேன். இப்போ நினச்சி பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முட்டா பீஸாக நான் இருந்திருப்பேன். இப்பயும் நல்ல வேலை அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு உண்மையுமே பெருமையாக இருக்கணும். அண்ணனை நினைக்கும் போது இந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்லாட்டி நம்ம எவ்வளோ பெரிய தற்குறியாக இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் ஒவ்வொரு சமயமும் நான் நினைப்பேன். ஏன் அண்ணன் சீமான் அவர்களை நம்ம தூக்கி கொண்டாடுறோம்னா, அண்ணனை வந்து ஒற்றை நம்பிக்கைன்னு வெறும் வாய் வார்த்தையாக சொல்கிறது கிடையாது. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகலை. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா மற்ற கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து சொல்லுவாங்க, நாம் தமிழருக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, இப்படிலாம் கேள்வி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒழுக்கம் வேறு எந்த கட்சியிலையும் இருக்காது. அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை. முதல்ல தன்னை நம்பி வரக்கூடியவங்கள அரசியல் படுத்தணும். அவங்களுக்கு அவங்க சரியாக இந்த திமுக படும்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, திமுகவில் அது தட்டுப்பாடாக இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றது நாம் தமிழர் கட்சிக்கு தான் பொருந்தணும். இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி கூட்டம்லாம் நடத்துவார்ண்ணா, மாநில பொறுப்பாளர்களுக்கு கூட்டம் நடத்துவார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நிர்வாக குழு கூட்டம் நடந்துச்சுல, அந்த மாதிரி அடிக்கடி கூட்டம் நடத்துவார். எதுக்குன்னா ஒரு கூட்டம் எப்படி ஒருங்கிணைக்கணும், அந்த கூட்டத்தில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, யாரை விமர்சிக்கணும் யாரை விமர்சிக்கக்கூடாது, அந்த கூட்டத்தில் எப்படி ஒருங்கிணைக்கக்கூடாது, தன்னை நம்பி வரக்கூடியவங்களை எப்படி அரவணைக்கணும், ஒரு கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இப்படி வந்து அண்ணன் வந்து வழிகாட்டி வழி நடத்துவார், சொல்லிடுவார். அதுபோல தான் தன்னுடைய தம்பிகள் வந்து நடப்பாங்க. அதை தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பிள்ளை நடந்தாலும் அந்த இடத்துல அண்ணன் வந்து கடுமையாக கண்டிப்பார். அந்த இடத்துல தான் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாருன்னா, மற்ற என்ன சொல்கிறது, நம்ம ஏன் வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து நம்ம தலைவராக நம்ம பார்க்குறது கிடையாது. 2010 அண்ணன் வந்து சொன்னார், இங்கே வந்து தலைவர் தொண்டர் அப்படின்னு கிடையாது, இங்கே எல்லாருமே தலைவர்கள் தான், நான் அண்ணனாக இருந்து உங்களை நான் வழி நடத்துகிறேன், தம்பிகளாக இருந்து நீங்கள் வாங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம பயணிப்போம் அப்படின்னு நாம் தமிழர் இயக்கம் தொடங்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார், மதுரையில் சொன்னார். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இயக்கம்
இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியாக நிற்கிது. இன்றைக்கும் அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாரு. அவர் நினச்சிருந்தா வந்து அவரை வந்து தலைவர்னு சொல்ல வச்சுருந்துருக்கலாம், பேச வச்சுருந்துருக்கலாம். ஆனால் வந்து அண்ணா அப்படி இல்லாமல் இப்போ வரையும் அண்ணனை வந்து அண்ணன் தான் சொல்லுவாங்க, மாமான்னு சொல்லுவாங்க, சித்தப்பான்னு சொல்லுவாங்க, அப்பான்னு சொல்லுவாங்க. ஆமாம், உறவின் அடிப்படையில் அண்ணனை வந்து அழைப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து காணொலியில் நான் அண்ணன் நான் சொல்லுவேன், மற்றபடி உங்களுக்கு தெரியும் நான் வந்து அவரை அப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன், அவரும் என்ன மகனேன்னு தான் கூப்பிடுவார். அந்த மாதிரியான உறவு முறை தான் இங்கே எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது திமுகவில் வந்து அண்ணாதுரையை வந்து எல்லாம் அண்ணான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏதோ அந்த உறவின் அடிப்படையில் அழைக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாதுண்ணா. அண்ணாதுரை பேர், அதனால வந்து சுருக்கி அண்ணா அண்ணா அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ எப்படி அண்ணாமலை அண்ணா அண்ணான்னு இப்போ இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து அழைச்சிக்கிருக்கு, அதே போல் கூப்பிடுவாங்க. அவரும் வந்து தம்பி தம்பின்னு கூப்பிட்டோன்னே உடனே வந்து பாருங்கள் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அப்படின்னு அரசியலில் வந்து புதுசாக வந்து அண்ணாதுரை வந்து ஒரு மாற்றம் செஞ்சுட்டு அப்படிலாம் இல்லை. அவர் வந்து அண்ணாதுரை அதுக்கு அண்ணான்னு கூப்பிட்டாங்க, அதை வந்து இவர் வந்து தம்பி அப்படின்னு அழைச்சாரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து வேற ஒரு காரணம் கிடையாது. வேற எந்த ஒரு கட்சியின் தலைவர்களும் வந்து தொண்டர்களை வந்து உறவின் முறையில் அழைக்க வாய்ப்பு இல்லை. மற்ற தலைவர்களை என்னைய வந்து நீங்கள் அம்மான்னு கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி அவருக்கு தலைவர் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம உரிமையோட நம்ம அண்ணன் நம்ம கூப்பிடுவோம், நம்ம உறவின் முறையை வச்சு சித்தப்பா மாமா இப்படி நம்ம அழைப்போம். இப்போ வந்து அதான் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்களா, இப்போ வந்து அப்பா என்னை எல்லாருமே அப்பா அப்பா யாருமே அப்பா அப்பான்னு சொல்லணும், இருந்தாலும் என்னை எல்லாருமே அப்பா அப்பான்னு சொல்லும்போது மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னார். அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப தப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. சரிண்ணா, இப்போ நம்ம அண்ணனை பற்றி நம்ம வருவோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாதிரினா ஒரு கட்டமைப்பு. இப்போது மற்ற கட்சிகள்னா நீங்கள் வந்து அந்த கட்சியின் தலைவர் வந்து வாழ்க ஒழிக, இன்னொரு கட்சி எவன் எதுக்குறானா அவனை ஒழிகன்னு சொல்லுவாங்க, தான் நேசிக்கூடிய தலைவனா வாழ்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சி சுத்தமாக இல்லை. நம்ம யாரையும் ஒழிகன்னு சொன்னது, நம்ம எதிரியாகவே இருந்தாலும் நம்ம அவனை போய் ஒழிகன்லாம் நம்ம வந்து முழக்கம் போட்டுக்கு இருக்க மாட்டோம். அதே போல் நம்ம நேசிக்கக்கூடிய நம்ம அண்ணனை வந்து நம்ம வாழ்க வாழ்கணும் நம்ம முழக்கம் போட மாட்டோம். அப்படி முழக்கம் போட்டால் அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும், பல கூட்டங்களில் அண்ணன் பேசிக்கிற போது எவனோ ஒருத்தர் வந்து தலைவா அப்படின்னு பொங்கிடுவாங்க. அப்படி பேசும்போது அண்ணன் வந்து தலைவன் நான் இல்லைடா நான் உன் அண்ணன், தலைவர் வந்து பின்னாடி நிற்கிறார் பாரு அவர் தான் தலைவர் அப்படின்னு தலைவர் பிரபாகரன் அவர்களை கை காட்டுவார். இதுதான் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த மாதிரி வந்து கட்டுக்கோப்பாக வந்து அவர் வந்து வழி நடத்திட்டு வர்றாரு. அதே போல் மற்ற கட்சிகளில் இல்லாத ஒன்று, நாம் தமிழர் கட்சியில் வந்து சால்வை போடக்கூடாது, பட்டாசு வெடிக்கூடாது, மாலை போடக்கூடாது, அதை கூட திருச்சி கூட. ஆமாம், இப்போ சமீப காலமாக வந்து வேற எந்த ஒரு அரசு வச்சு இந்த மாதிரியான ஒரு இது எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுனா பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொன்னார், சால்வை போத்தக்கூடாதுன்னு சொன்னார், வால் வெடிக்க கோஷம் கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் அவங்க பின்பற்றலை, காலப்போக்கில் கரைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலமாக இதை வந்து தக்க வைக்கிறாரு அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுண்ணா. சூலூர் இடைத்தேர்தல் நடக்குதுண்ணா, 2019 நடக்குதுண்ணா. அப்படி 19 நடக்கும்போது சூலூர் பேருந்து நிறுத்தம் பக்கத்தில் கூட்டம் நடக்குது, ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறாங்க. அண்ணன் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாரு. அண்ணனுடைய பேச்சை கேட்ட எல்லாரும் எப்படி இருப்பாங்கண்ணா, அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு வெறி அவங்களுக்குள்ள வரும் பார்த்தீங்களா. அது சின்னதுலேருந்து பெருசு வரி எல்லாருக்குமே அந்த ஒரு உணர்வு இருக்கும். அந்த மாதிரி பசங்க 4-5 பசங்க என்ன பண்ணானுங்க, ஆர்வ கோளாறுல அந்த பிறந்தநாளுக்குலாம் வெடிப்பாங்கண்ணா அந்த பேப்பர் ஷாட்டு, அதை வந்து திரும்பி வெடிச்சிடுறாங்க அந்த மேடையில். அண்ணன் பேசிட்டு இறங்கும்போது கரெக்டாக வெடிச்சிடுறாங்க. அண்ணன் பார்த்துட்டு கண்டிச்சுட்டு போகிறார். ஒரு தலைவராக இருந்தால் அவர் வந்து மற்ற கட்சிகள் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, தொண்டர்கள் கொண்டாடுறாங்கன்னு அந்த மகிழ்ச்சியில் போயிடுவாங்க. ஆனால் அண்ணன் வந்து கண்டிச்சார், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கடுமையாக அந்த மேடையிலே கண்டிச்சார். அதே போல் இன்னைக்கு பொதுவாக எல்லா கட்சியின் தலைவர்களும் வந்து பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த கட்சியின் தொண்டர்கள் வந்து கொண்டாடுவாங்க, அந்த கட்சியின் தலைவர்களும் அதை அங்கீகரிப்பாங்க, அதை ரசிப்பாங்க. ஆனால் நம்ம கட்சியில் அப்படி கிடையாது. அதிகபட்ச கொண்டாட்டம்னா அண்ணனுடைய வீட்டுக்கு போகிறது, அண்ணன் போடுற சாப்பாடை சாப்பிட்றது, அண்ணனை பார்க்கறது, அண்ணன் கூட புகைப்படம் எடுக்கிறது, வாழ்த்து சொல்கிறது, இதுதான் அதிகபட்ச கொண்டாட்டம். மற்றபடி வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழ் கட்சி இவர்கள் வந்து கொண்டாடினாங்க அப்படிலாம் நம்ம செய்தி நம்ம பார்க்க முடியாது. இப்போது நம்ம வந்து அண்ணன் பிறந்தநாள் கொண்டாடும் விதமாக நம்ம என்ன பண்ண நினைக்கிறீங்க? நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து உணவு வழங்கணும்,
ஆமாம், அதுதான் நம்மளுடைய கொண்டாட்டம். அது ஏன் நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா, அண்ணா அதைத்தான் விரும்புவார். அண்ணா தான் விரும்புவார். பொதுவாக அண்ணனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அண்ணன் வந்து மற்றவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன். அதனால சரி, அண்ணன் பிறந்த நாளுக்கு அண்ணன் வந்து சென்னையில் 3000 பேத்துக்கு உணவு போடுறாரு, நம்ம வந்து நம்ம தம்பிகள் நம்ம வந்து ஒரு 30 பேத்துக்காவது போடுவோமே அப்படின்ட்டு நம்ம வந்து உணவு போடுறோம். அவ்வளோதான், அதிகபட்ச கொண்டாட்டம் இவ்வளோ தான். அதுவும் நாங்கள் இப்படி பண்ணோன்றது தெரிஞ்சால் அண்ணன் திட்டுவார். அதுதான் நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பல லட்சத்துக்கு சோரட்டி ஒட்டி அது வீணாக போகிறதுக்கு நம்ம ஒரு நலத்திட்டங்கள் ஏதாவது இந்த மாதிரி உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச மக்களுக்கு பண்ணிட்டு போனான். ஆனால் இது தெரிஞ்சாலும் அண்ணன் திட்டுவார்ண்ணா. அது என் பிறந்தநாளுக்கு ஒன்று யாரா பண்ண சொன்னான் அப்படின்னு கேட்பாரு. போய் அண்ணனோட தலைவருடைய பிறந்தநாள் கொஞ்ச நாள் வருது போய் பண்ணுறான்னு பாரு, என் பிறந்தநாளுக்கு நான் அவனை கொண்டாட சொன்னான்னு கேட்பாரு. அந்த இடத்துல தான் அண்ணன் இருக்கிறார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பகுதியில் சூரட்டி விட்றோம்ண்ணா. அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு வந்து கட்சியில் சூரட்டி ஓட்டிலாம் பழக்கம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 200 சூரட்டி அடிச்சுட்டு இரவு முழுவதும் ஒட்டுறோம். ஒட்டிட்டு கட்சி பேர்லாம் போடல, நான் என்ன பண்ணேன், தனிப்பட்ட முறையில் சூரட்டி அடித்து அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கீழே வந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி பேரை போட்டேன். இது அண்ணனுக்கு நள்ளிரவுல அனுப்பி வைக்கிறேன். ஒரு கட்சியின் தலைவர், அந்த கட்சியின் தலைவருக்கு பிறந்தநாள், தொண்டர்கள் சூரட்டி விட்றாங்க. என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு அவரை சரிப்பா மகிழ்ச்சி, நீ எல்லா பக்கம் சிறப்பாக பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, கவனமாக பண்ணுங்க, மகிழ்ச்சியை சிறப்பு வாழ்த்துக்கள் இதானே சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் பார்த்துட்டு எனக்கு கடுமையாக திட்டினார். என் பிறந்தநாள் நான் கொண்டாட சொன்னேன் நான் ஒன்று, எனக்கு போஸ்ட் அடித்து ஒட்ட சொன்னேன் நான் ஒன்று, நீ போய் கொஞ்ச நாளில் தலைவருக்கு பிறந்தநாள் வருது, தலைவருக்கு அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுங்கப்பா, அவருக்கு சூரட்டி விட்டுங்கப்பா, இந்த அரசியலை கொஞ்சம் விட்டு ஒழிங்கப்பா அப்படின்னு எனக்கு பதிவு போடுறாரு. அப்போது நினச்சி பாருங்க, அவர் கடந்து போயிருந்துக்கலாம், ஆனால் வந்து அவரை கண்டிக்கிறார். அவர் சொல்லுவார்ல, தனி மனித துதி பாடாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார்ல, அதை அவர் வந்து சரியாக பின்பற்றுறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து வாய்ப்பே கிடையாது இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில். சும்மா வாய் வார்த்தையாக சில பேர் பேசுவாங்க, ஆனால் உளமாற அண்ணன் சீமானவர்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இன்றைக்கி செய்தியை பார்க்கும்போது 3000 பேர் அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று சாப்பாடு சாப்பிட்டு அண்ணன் கூட புகைப்படம் எடுக்கிறாங்கன்னா, 3000 பேருக்கு கூட அண்ணன் புகைப்படம் எடுக்கிறாங்கன்னா, அதில் எந்த தலைவருமே வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது நம்ம அண்ணனா தம்பியா போய் அவரை போய் பார்க்கணுன்னா எளிதாக போய் ஒரு தலைவரை, அதாவது 2ஆம் கட்ட தலைவர் போய் சந்திக்கிறது சரி, ஆனால் நம்ம மாதிரி ஒரு சாதாரண நிலையில இருந்து போய் அவரை சந்திக்கிறதுங்கிறதுல சாதாரண விஷயம். ஆமாம், ஒரு தலைவருக்கு பிறந்தநாள்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் போவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, ஏதாவது போர்வை குத்துவாங்க, ஏதாவது பூக்கொத்தை கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, இவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து அண்ணன் சந்திக்கிறாரு, அண்ணன் வந்து அவங்க கூட நின்று புகைப்படம் எடுக்கிறாங்கன்னா, ஆனால் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணன் சும்மா எடுக்க மாட்டாரு. சும்மா இப்படி சில தலைவர்கள் வந்து இப்படி உட்காந்துப்பாங்க, தொண்டர்கள் வருவாங்க, அவங்க வந்து செல்ஃபி இல்லாட்டி ஏதாவது ஃபோட்டோ எடுப்பாங்க, அடுத்து 2 செகண்ட்ல அவங்க அப்படியே கடத்திடுவாங்க, பவுன்சர்லாம் அப்படியே அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். அதுவும் அதிகமாலாம் எடுக்க மாட்டாங்க, 100 பேர் தான், 100 பேர் இல்லாட்டி 200 பேர் அவ்வளோதான். அதுக்குன்னு அடையாள அட்டை கொடுப்பாங்க, இவங்க தான் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அண்ணன் நினச்சிப்பா, அண்ணன் சும்மா எடுக்க மாட்டார். அவர் எடுத்த தோல் மேலே இப்படி கை போடுவார், இப்படி கை போட்டு ஒரே மாதிரி அவர் வந்து சிரிச்சு, முதல் படத்தில் எப்படி சிரிக்கிறாரோ கடைசி படம் வரையும் ஒரே மாதிரி அவர் நிற்பார். சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளால் ஒரு 10 செகண்ட் நம்ம ஒரே மாதிரி நம்ம நிற்க முடியாதுண்ணா. ஆனால் வந்து அண்ணன் வந்து ஒரே மாதிரி வந்து நினச்சி பாருங்க, 3000 பேர் கூட புகைப்படம் எடுக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது இப்போது கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு வந்து விருது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இந்த 12ஆம் வகுப்புல வந்து அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு விருது கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிச்சாருப்பாங்க. அதில் 500 மாணவர்கள், 500 அதிகபட்சம் 1000 பேர் இருப்பாங்க, அதிகபட்சம் 1000 பேர். அந்த 1000 பேர் கூட நின்று அவர் காலையிலிருந்து மாலை வரையும் நின்று புகைப்படம் எடுக்கிறாராமா, விருது கொடுக்குறாராமா. அவர் பிஜிஎம்லாம் கொடுத்து அவரை வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, அது இதுன்னு சொல்கிற தெரிவிக்க விடுறாங்க. பார்ப்பா காலையிலேருந்து மனசு நின்று பாப்பா வேர்வை வடிய அவர் நிற்கிறாரு பார்ப்பா. அப்படி இத்தனைக்கும் அவரெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துடுவார், நடுவில் போயிட்டு வருவார். அப்படி இருந்தும் வந்து இவங்க ஃபயர் விடுறாங்க, சில்லறையெல்லாம் தெரிவிக்க விடுறாங்க ரசிகர்கள். ஆனால் அண்ணன் 3000 பேர் கூட எடுக்கிறாங்களாம் புகைப்படம், சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்போது என்ன சொல்கிறது, தன்னுடைய தம்பிகளை வந்து உளமாற அவர் நேசிக்கிறதுனால தான் அவனுக்கு என்ன சந்தோஷம், ஒரு புகைப்படம் நீ பார்த்துட்டு வாழ்த்துறது தான். அதை நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அண்ணன் வந்து பண்ணுறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி
என்ன சொல்கிறது, அவர் வெறும் வாய் வழியாக தம்பி தம்பின்னு கூப்பிட மாட்டார். உளமாற அவர் வந்து உரிமையோட திட்டவும் செய்வார், நல்லது செஞ்சால் பாராட்டவும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். எல்லாருமே அண்ணனை வந்து விமர்சிப்பாங்க. அவர் வந்து அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு விமர்சிப்பாங்க. அவர் வந்து ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, அப்படிலாம் கேள்வி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்சியை வந்து அவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து கட்சியை ஒழுக்கமாக கட்டமைச்சிருக்காரு பாருங்களேன். எவ்வளோ வலிமையாக கட்டமைச்சிருக்கிறாரு. தனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் தொடர் தோல்வியிலேயே வந்து ஒரு 15 வருஷம், அதுவும் தேர்தல் களத்துல நின்று அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரு தேர்தலில் தோத்து போனாலே அடுத்த தேர்தலில் கூட்டணிக்கு போயிடுறாங்கன்னா, ஒரு தேர்தலை சந்திக்காதவங்க கூட்டணிக்கு போறாங்கன்னா, ஒரு தேர்தல் கூட சந்திக்கல ஆனாலுமே கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கமலஹாசன் ஒரு தேர்தல் தான் சந்திச்சாரு, அடுத்த தேர்தலில் தினகரன் கூட கூட்டணிக்கு போயிட்டாரு. அப்ப நினைச்சு பாருங்க, தொடர்ச்சியான தோல்வி ஆனாலுமே அண்ணன் விடாப்படியா நிக்கிறாருன்னா, அப்போ அந்த இடத்துல உயர்ந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாரு, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, உறுதியா அவர் நம்புறாரு. ஆமா, என்னன்னா பொதுவாக வந்து தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. இவ்வளவு தேர்தல் தோத்து போனது பிறகு அண்ணன் பின்னாடி வலிமையா நிக்கிறாங்கன்னா, அண்ணன் வலிமையா நிக்கிறதுனால தான். அண்ணன் அதை தொடர்ச்சியா அண்ணன் சொல்றது அதுதான், நான் இந்த இதை விட்டுட்டேன்னா எனக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் வந்து இதை கடந்து போயிடுவாங்க, இதை வந்து நான் விட மாட்டேங்கிற ஒரு உறுதியோட இருக்கிறது தான். அதை நம்பி தானே பின்னாடி வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் போறாங்கன்னா. அதான் ஒரு காலையில் கூட நீ நம்பி வா, நான் உன்னை அடமானம் வச்சுட்டு காசு பார்த்துட்டு போக மாட்டேன் அப்படின்லாம் எந்த தலைவன் அந்த மாதிரி மேடல் சொல்லியிருக்கிற? அப்படி யாருமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு தலைவர்கள்லேயே நான் கட்சிகளை கடந்து இயக்கங்கள் இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் கடந்து அண்ணனை வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க. உலமார் கொண்டாடுவாங்க. வெளியில அரசியல்லாம் வந்து எதிர்ப்பாங்களே ஒழிய அவங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு பெரிய கடினம் அப்படின்றது தெரியும். ஆமா, இப்போ இந்த கமலஹாசன் கூட அவர் இப்போ அறிக்கையில் கூட பிடிவாதமும் அந்த அவரோட அறிக்கையை பார்த்தோம்னா தெரியும், அவர் அண்ணனை வந்து அவ்வளோ இதுவாக எழுதியிருக்கிறாரு. ஆமா, ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து முதலமைச்சர் கனவுல வந்தவர் தான். இன்னைக்கு வந்து திமுக கிட்ட ஒரு சீட்டு கிடைக்குமா சட்டமன்ற தேர்தல்னு நிற்கிறாரு. அப்போ இன்னைக்கு அண்ணன் வந்து அவர் கண்ணை சிச்சா 10,000 கோடி வந்து அண்ணன் காலில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி அவர் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமன்னா எல்லாருமே பேசுறாங்களே தமிழ் தேசியம், சீமான் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் தமிழ் தேசியம் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க பேசுனாங்க இவங்க பேசுனாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் வந்து தமிழ் தேசியம் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் எப்படின்னா இருந்துச்சு? தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ என்ன இது பண்ணுறேன்னா, தமிழ் தேசியம் வந்து திராவிடத்துக்குள்ளே இருந்த தமிழ் தேசியமாக தான், அதாவது ஒரு 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 சின்ன கூடாரத்துக்குள்ளே இருந்த தமிழ் தேசியமாக தான் இருந்தது. அதை அண்ணன் வந்து தான் உடச்சி வெளியில் கொண்டு வந்து தமிழ் தேசியம்னா இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்போ அவர் நிகழ்த்தி காட்டிட்டு இருக்கிறாரு. கண்ணாடி போட்டிருப்பாங்க, தாடி வளர்த்துருப்பாங்க, வயசானவங்க தான் ஜோல்னா பைய தொங்க விட்டு அவங்க வந்து தமிழ் தேசியம் ஒரு சின்ன அரங்குக்குள்ளே வந்து பேசிக்கிருப்பாங்க, ஒரு 10 பேர் முன்னாடி பேசிக்கிருப்பாங்க அப்படின்னு தான் தமிழ் தேசியம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசியம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஃபார்ச்சுனர் காரில் வந்து இறங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து பொதுமக்கள் வெகுஜன மக்கள்கிட்ட இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்து பேசுகிற ஒரு காலம் வந்திருக்குன்னா அண்ணன் சீமான் அவர்களால் தான் சாத்தியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சித்தாந்த போர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? திராவிடத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு தான், அவ்வளோதான். இங்கே வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு பேசினாலே பயங்கரவாதம்னு இருந்த ஒரு காலம் போய் இன்னைக்கு திராவிடத்தையும் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்று தான் பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறார் அண்ணன். நிப்பாட்டிருக்காருன்னா அவர் வந்து தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறுன்ட்டு இன்னைக்கு நிற்கிறாரு. ஆனால் தமிழ் தேசியம் பேச முடியாமல் நம்ம அரசியல் செய்ய முடியாதுன்ற நிலைமையை இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காருல. அப்போது இதனாலே வந்து அதனால தான் சொன்னேன், கட்சிகளை கடந்து இயக்கங்கள் சித்தாந்தங்களெல்லாம் கடந்து அண்ணனை வந்து வாழ்த்துவாங்க. அது மட்டும் இல்லைன்னா சூழலியல் அரசியல் யாராவது பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் வந்து மலைகளை பற்றி ஒரு மேடைனா திமுக மேடையில் என்ன பேசுவாங்க? திமுக ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்டங்களை அது பேசுகிறாங்க. அதிமுக தான் வச்சு இதை பண்ண அதை பண்ணு அதிமுக பேசுகிறாங்க. திமுக நலத்திட்டங்களா என்ன? அவங்கள பொறுத்தவரைக்கும் நலத்திட்டம்னா பாருங்கள், நாங்கள் வந்து அது இலவசமாக கொடுத்துருக்கோம், பேருந்து மகளிருக்கு அந்த பேருந்து பயணம் வந்து இலவசமாக நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்து பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபா கொடுக்குறோம். இதுதான் வந்து நலத்திட்டம் அவங்க நினச்சிக்கிருக்காங்க.
இதை அவங்க பேசுவாங்க. இல்லாட்டி அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது பண்ணாரு இது பண்ணாருன்னு விமர்சிப்பாங்க. அவ்வளோதான். இதே தான் அதிமுகவும் செய்யும். அதிமுக வந்து எங்கள் ஆட்சியில் நாங்கள் அதை செய்தோம், இந்த ஆட்சியில் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு பேசுவாங்க. மற்றபடி வேற எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மேடையை பொறுத்தவரையும் மற்ற கட்சிகளை நீங்கள் விமர்சிக்காமல் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சவால் விட்டா கூட இந்த சூழலில் அரசியல் பேசுவாங்க, மலைகளை பற்றி பேசுவாங்க, மணல் கொள்ளையை பற்றி பேசுவாங்க, கனிம வளங்களை பற்றி பேசுவாங்க, தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு பேசுவாங்க, தமிழர்களுடைய வரலாறை பேசுவாங்க. நினச்சி பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு அரசியலில் வந்து வேற எந்த கட்சியும் பார்க்க முடியாதுண்ணா. அதை பேச வச்சது அண்ணன் தான். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று இருக்குண்ணா. சுற்றுச்சூழல் அணி இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கும். அதுக்கு விதை போட்டது யாருன்னா அண்ணன் தான். அதுக்கு விதை போட்டவர் அண்ணன் தான். நம்ம வச்சோம் சுற்றுச்சூழல் பாசறை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கட்சி தொடங்கின விஜய் முதற்கொண்டு இன்னைக்கு சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு அணியை உருவாக்கி வச்சிருக்காருன்னா இதுதான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் செய்த சாதனை. ஏன்னா இனிமேல் சூழலியல் அரசியல் தானே. எத்தனை காலத்துக்கு நீங்கள் அவன் ஊழல் பண்ணா இவன் ஊழல் பண்ணான்னு பேச போகிறது? அவன் இப்போ இந்த தண்ணீரோட முக்கியத்துவத்தை வந்து அண்ணன் தான் வந்து இவ்வளோ எடுத்து பேசினதா நான் பார்த்த தலைவர்களே அண்ணன் மட்டும்தான். அதுவும் மறை நீருங்கிற ஒரு அந்த கான்செப்டே வந்து இந்தியாவில் வந்திருக்குமான்னு தெரியல. இல்லை, இந்த குடும்பம் என்ன தெரியுமாண்ணா, இது மறைநீரை பற்றி திமுக காரனுக்கு தெரியாது, அதிமுக காரனுக்கு தெரியாது, பிஜேபி இப்போ வந்து டிகே காரனுக்கு கூட தெரியாது. இந்தியாலே வந்து அண்ணன் தான் பேசியிருப்பாருங்கிற மாதிரி எனக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலப்போ நம்ம கோயம்புத்தூர்ல சிவானந்த கல்வியில கூட்டம் நடந்துச்சுல, வேட்பாளர் அறிமுக கூட்டம். அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நான் பேசினேன்னா, ஒரு முட்டை உற்பத்தி ஆகிறதுக்கு 190 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு நான் பேசினேன். அதை எடுத்துட்டு வந்து இந்த பாருங்க, சீமானுடைய தம்பி பாருங்க, ஒரு முட்டை உற்பத்தி ஆகிறதுக்கு 196 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னு பேசுறான். இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானா, இவனுக்கு மூளை இருக்கா, இவன் படிக்கிறானா, அது இது நம்மளை கேட்டாங்க. வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. எப்படி விமர்சனம் செஞ்சாங்க இதுன்னே தெரிஞ்சுக்கலாம். அவனோட லட்சணம் இவ்வளவுதான். ஒரு மறைமுக நீர்னா என்ன, எந்தெந்த பொருட்களை எவ்வளவு நீர் செலவாகுது அப்படின்னு படிக்காத தற்குறிகள் தான் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இப்படி அரசியல் செஞ்சுக்க சூழல்ல பாருங்க, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்னால இத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படுது, செலவாகுது. ஒரு காரணம் விழிப்புணர்வு கொடுக்குறாரு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா வந்து மற்றவங்கள மாதிரி ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அவர் வந்து அரசியல் செஞ்சுட்டு இருந்துக்கலாம். ஆனா அவர் வந்து நீரின் தேவை என்ன, மலைகள் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது, மரங்கள் இல்லாமல் வாழ முடியாதுன்ட்டு மலைகளுக்கு மாநாடு போடுறாரு, மரங்களுக்கு மாநாடு போடுறாரு, தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு, கடலம்மா மாநாடு போடுறாரு. அப்போ என்ன சொல்றது, அதான் இனிமேல் இது மாதிரியான ஒரு தலைவர் வந்து வாய்ப்பு இல்லை. சும்மா போகிற போக்கில் சொல்லலை, தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கைன்னு. இன்னைக்கு வந்து ஒற்றை நம்பிக்கையாகவே அவர் மட்டும்தான். அதே மாதிரி தான் இங்கே வந்து நாங்கள் தமிழை வளர்க்குறோம், நாங்கள் மொழியை வளர்க்குறோம்னு உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் மொழியை வளர்க்குறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் எந்த மொழி வளர்ந்தது? கனிமொழி தான், தமிழ் மொழி கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ் மொழி உளமாற வளர்க்குறது யாரு? இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் தமிழ் மீட்சி பாசறைன்னு ஒரு பாசறையை வச்சு இன்னைக்கு வந்து தமிழ் மொழியை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை, இன்னைக்கு தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கான வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்கிறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம டீ கடைக்கு போய் நின்று நம்ம என்னென்ன சொல்லுவோம், டீ கொடுங்க, காஃபி கொடுங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு யாராக இருந்தாலும் அவன் வந்து தேநீர் கடைக்கு தான் போவான். அது இந்த டீ கடைக்கு போக மாட்டான், தேநீர் கடைக்கு தான் போவான். இப்போ அந்த பேக்கரின்னு இருந்தது வைப்பகம்னு இது அடுமனைன்னு மாத்துற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ பேசிக்கிறக்கூடிய இந்த அலுவலகத்துல இருந்து சரியா ஒரு 300 மீட்டர் பக்கத்துல ஒரு அடுமனை, ஒரு எல்லா இடத்துலயும் பேக்கரி, அந்த ஒரு இடத்துல மட்டும் அடுமனைன்னு இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் மாறுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து மாறிட்டு வராங்க. அண்ட் சீமான் அவர்கள் புரட்சிக்கு தயார்படுத்துறாரு. புரட்சி செய்கிறது வேற, புரட்சிக்கு மக்களை தயார்படுத்துறாரு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புரட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தயார்படுத்துறாரு. அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். அவர்களுக்கு பெண்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, இளைஞர்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு நினைப்பேன். ஒன்றும் வேணாம், உங்கள் முன்னாடி பேசிக்கிருக்கேன் நான் யாருன்னா ஒரு வேட்பாளர். உங்களுக்கு தெரியும், இதை பார்த்துக்கக்கூடிய மக்களுக்கு கூட தெரியாது, உங்களுக்கு தெரியும் என்னுடைய இது என்னன்றது உங்களுக்கு தெரியும். எனக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன, என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன உங்களுக்கு தெரியும். என்ன நம்பி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தொகுதி, நீ தான் இந்த தொகுதியோட வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்காருன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் பேசுவாங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் கையில் தான் நாளை இந்தியா அப்படிலாம் பேசுவாங்கண்ணா. ஆனால் இளைஞர்களுக்கு யார் வாய்ப்பு கொடுப்பா? அவர் வந்து வீரியமான நெல்மணிகளை அவரே வந்து தேடி எடுக்கிறாரு.
யார் இந்த தமிழ் தேசியத்தை வந்து அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது. அதில் தான் உங்களையெல்லாம் சாலைகளே இல்லாத கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தங்களுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. இப்படி அதே மாதிரி தான் பெண்கள் இன்னைக்கு சரிபாதி பெண்கள்னா இந்தியாவில்னா உலகத்திலேயே இப்படியான ஒரு வாய்ப்பை யாருமே கொடுக்க மாட்டாங்கண்ணா, சமமா யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா. ஒரே மேடையில்ண்ணா 50 வேட்பாளர், பெண்கள் 20 வேட்பாளர், ஆண்கள் 20 வேட்பாளர் நாடாளுமன்றத்தில் நிப்பாட்டுறாரு. அதே போல 117 பெண்கள் 117 ஆண்கள்னு ஒரே மேடையில் நிப்பாட்டுறாரு. மறுபடியும் சொல்றது என்னன்னா, அண்ணனை மாதிரி வேற எந்த ஒரு தலைவரும் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அண்ணனை பத்தி மணிக்கணக்கில் பேசலாம். ஆனா நம்ம இதோட முடிச்சு, ஏன்னா நாங்கள் எடுக்கக்கூடிய கைபேசியில் சார்ஜ் முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இன்னைக்கு அண்ணன் வந்து மக்கள் மன்றத்தில் பேசுறாரு, பல மணி நேரம் பேசுறாரு, பல மேடைகளில் பேசுறாரு, ஒரு நாளைக்கு பல கூட்டங்களில் பேசுறாரு. நம்ம சாதாரணமாக அவர் பேச மட்டும் தானே செய்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் அந்த இடத்துல நின்று நம்ம அந்த இடத்துல நின்று பேசும்போது தான் நமக்கு தெரியும், நமக்கு வந்து அடி வயிறு வலிக்கும், தொண்டை வராது, நமக்கு அவ்வளோ கடினமாக இருக்கும் பேசுறதுக்கு. நானும் ஒரு 1/2 மணி நேரம் மேடை நின்று பேசுறதுக்கே நமக்குலாம் அந்தளவு இருக்கும்ண்ணா. அண்ணன் வந்து 1.5 மணி நேரம் பேசுகிறாரு, ஒரு நாளைக்கு பல கூட்டங்களில் பேசுறாருன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அது தேர்தலெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம், அண்ணனோட தொண்டை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் பேசிக்கிருக்காரு, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறாரு. நாளைக்கு அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசணும், கண்டிப்பாக பேசுவார். அவர் மட்டும் பேசக்கூடாது. நம்ம அண்ணன் வந்து கூட்டத்தில் சொல்லுவார் தெரியுமாண்ணா, இன்னைக்கு எப்படி நான் வந்து படப்படையாக வந்து இன்னைக்கு நான் படிக்கட்டு ஏறி இன்னைக்கு நீதிமன்ற படிக்கட்டில் நான் போகிறனோ, அதே போல் ஒரு நாள் நான் படைப்படையாக வந்து சட்டமன்றத்துக்கு போவேன் அப்படின்னு அவர் பேசுவார்ல. அதே போல் அண்ணனுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய வேட்பாளர்களும் அனைவரும் வந்து சட்டமன்றத்துக்கு போய் அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். அதுக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். இந்த சினிமா கவர்ச்சி கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், நாகரிகம் அப்படின்றது ஒன்று வேணுங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள்னா அண்ணன் சீமான் அவர்கள் முதலாளாக வாழ்த்துவார். விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள்னா அண்ணன் சீமான் அவர்கள் முதல் வாழ்த்து அண்ணனுடைய வாழ்த்தாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2 பேருமே இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல. ஒரு நாகரிகம், ஒரு மனித ஒரு பண்பு, நமக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுன்றது ஒரு அடிப்படை பண்பு. நாகரிகம் தவிர்த்துட்டு போறதெல்லாம் வந்து ஒரு நாகரிக அரசுன்றது இந்த 2 பேர்த்துட்டுமே செத்து போச்சு. விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்ல, இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டியே, இங்கே ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லுவார்ல, அது உண்மைதான். நாகரிக அரசியல் கடைபிடிக்காத 2 கட்சி இருக்குன்னா அது திமுகவும் இந்த தாவேக்காவும் தான். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் ஜனநாயகன் படத்தை வந்து ஜனநாயக படத்தில் வரக்கூடிய ஒரு பாடலை வந்து விஜய் அவர்கள் வெளியிடணும்? நாளைக்கு வெளியிடலாம், நேற்று வெளியிட்டிருக்கலாம், நாளை கழிச்சு வெளியிட்டிருக்கலாம். ஏன் இன்னைக்கு வெளியிடணும்? ஏன்னா சீமான் அவர்களுடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் அந்த செய்தி வந்து மழுங்கடிக்கும் விதமாக வந்து தன்னுடைய செய்தி தான் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கீழ்த்தரமாக விஜய் அவர்கள் இறங்கியிருக்கிறாரு. உங்களுக்கும் பிறந்தநாள் வரும், ஆனால் அன்னைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதலாளாக வாழ்த்து சொல்லுவார். அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. எனவே இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.